வணக்கம் நண்பர்களே. இந்திய ரயில்வேயின் சுற்றுலா ரயில் திட்டத்தின் கீழ் சிறப்பு தனி ரயில் சுற்றுலா, அதுவும் இந்த நெருக்கடியான மே மாதத்தில். ஆமாம் நண்பர்களே, இந்த மே மாதத்தில் நிறைய பேருக்கு லீவு இருக்குது. ஆனால் சுற்றுலாவுக்கான டிக்கெட்டுகள் பல இடத்துல கிடைக்கல. அந்த கவலையை போக்கும் விதமாக டூர் டைம்ஸ் வழங்கும் புண்ணிய தீர்த்த யாத்திரை. இது ஒரு மே மாத சம்மர் டூரிஸ்ட் ஸ்பெஷல் ட்ரெயின். அது மட்டும் இல்லை, இதில் கலந்துக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் ஆகியோருக்கு இந்த எல்டிசி சர்டிஃபிகேட் வழங்குறதுனால அவங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் வாங்கிக்கலாம். நடைபெறப்போவது மே 2024. அது பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி. உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் 360. இந்த டூர் டைம்ஸின் தனி சிறப்பு ரயில் சுற்றுலா புண்ணிய தீர்த்த யாத்திரையானது தொடங்கும் இடம் கோயம்புத்தூர், நிறைவடையும் இடமும் கோயம்புத்தூர் தான். தொடங்கும் நாள் 18/5/2024, நிறைவடையும் நாள் 29/5/2024. ஆக 12 நாட்கள் தனி சிறப்பு ரயிலில் சுற்றுலா போக போகிறீங்க. இந்த தனி சிறப்பு ரயில் கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டு அப்படியே போத்தனூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம், சென்னை எக்மோர், விஜயவாடா, இந்த வழியில் பூரா இந்த நகரங்களில் நீங்கள் ஏறிக்கலாம். அல்லது உங்கள் ஊருக்கு இந்த ஸ்டேஷன்களில் எது பக்கமாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் ஏறிக்கலாம். இந்த மே மாத புண்ணிய தீர்த்த யாத்திரையில் நீங்கள் கண்டுகளிக்கப் போகும் இடங்கள் ஆக்ரா, மதுரா, டெல்லி, ஹரித்வார், அயோத்தி ராமர் கோயில், காசி, கயா, அலகாபாத் என்று அழைக்கக்கூடிய திரிவேணி சங்கமம், பிரயாக்ராஜ். இந்த சுற்றுலா எந்த இடத்தில் தொடங்குகிறதோ அதே கோவையில் நிறைவடையும். ஸோ நீங்கள் புறப்பட்ட இடங்களில் எந்தெந்த இடங்களில் ஏறுறீங்களோ அதே இடங்களில் திரும்ப இறங்கிக்கலாம். அல்லது உங்களுக்கு விருப்பமான எந்த இடத்துலையும் கூட நீங்கள் இறங்கிக்கலாம். அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் டிக்கெட் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தவிர தமிழ்நாட்டின் வேறு மாவட்டங்களிலிருந்து வருபவர்கள் இந்த கீழ்கான நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய வசதியை நீங்கள் ஃபோன் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு சிறப்பு தனியார் ரயில் என்பதால் இந்த ட்ரெயினில் வேறு எந்த தனிநபரும் இதில் ஏற முடியாது. இந்த ட்ரெயினுக்குன்னு புக் செய்த அந்த சுற்றுலா யாத்திரிகர்கள் மட்டுமே இதில் பயணிக்க இயலும். மற்றவர்கள் யாரும் ஏறுவதற்கு அனுமதி இல்லை. இந்த சுற்றுலாவுக்கான கட்டணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, டீலக்ஸ் செகண்ட் ஏசி அப்படிங்கிற பேரில் செகண்ட் ஏசி கோச்சில் உங்களுக்கு இடமும், அதே போல் கம்ஃபோர்ட் தேர்ட் ஏசி அப்படிங்கிற பேரில் வந்து அதற்கான தனி கோச்சுகளும், எக்கானமி ஸ்லீப்பர் அப்படிங்கிற பேரில் அதற்கான தனி கோச்சுகளும், இன்னும் சொல்லப்போனால் பட்ஜெட் ஸ்லீப்பர் அப்படிங்கிற பேரில் ஒரு சில கோச்சுகளும் இதில் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. எனவே உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் எதை வேண்டுமானாலும் செலக்ட் செய்து கொள்ளலாம். குறைந்தபட்ச கட்டணமாக 25,200 முதல் கட்டணங்கள் தொடங்குகிறது. இந்த கட்டணத்தில் ட்ரெயின் டிராவல் மற்றும் சைட் சீயிங்கும் பயன்படும் டிரான்ஸ்போர்ட் வசதியும், ஆங்காங்கே தங்குவதற்கு தனி அறைகளும், 3 வேளை தென்னிந்திய சைவ உணவும் மற்றும் ஸ்நாக்ஸும் வழங்கப்படும். தினசரி 1 லிட்டர் தண்ணீர் பாட்டிலும் வழங்கப்படும். இந்த சுற்றுலாவுக்கான வெவ்வேறு வகையான கட்டணங்கள் உங்கள் பார்வைக்கு. டீலக்ஸ் செகண்ட் ஏசி கட்டணங்கள், கம்ஃபோர்ட் தேர்ட் ஏசி கட்டணங்கள், எக்கானமி ஸ்லீப்பர் கட்டணங்கள், பட்ஜெட் ஸ்லீப்பர் கட்டணங்கள். இந்த எக்கானமி ஸ்லீப்பருக்கும் பட்ஜெட் ஸ்லீப்பருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஹால் அக்காமடேஷன், அது ரூம் அக்காமடேஷன், இது ஒன்று தான் வேறுபாடு. இந்த சுற்றுலாவில் நீங்கள் கலந்து கொள்ள ஆசையா, உடனடியாக கீழ்காணும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான இருக்கைகளை உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள். அல்லது கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் www.traintour.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயும் நீங்கள் நேரடியாக புக் செய்து கொள்ளலாம். இதற்கு மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் வழக்கம் போல் என்னுடைய நம்பரையும் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். என்ன நண்பர்களே, இந்த மே மாதம் பல்வேறு இடங்களில் டிக்கெட் கிடைக்காத பலருக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. உடனடியாக உங்களுக்கு தேவையான இருக்கைகளை இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து புக் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது
ட்ரெயின் சார்ந்த அனைத்து தகவல்களுக்கும் நமது இன்று ஒரு தகவல் 360யோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.